நம்முடைய வார்த்தைக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இங்கே இரண்டாவது பகுதி இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் சத்துவம் கொடுக்கிறார். ஆமென். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், தமது அப்படின்னு வரும் பொழுது அதில் செப்பரேட்டாக ஆண்டவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு சகல தேசத்திற்கும் சகல ஜாதிகளிடத்தில் என்ன செய்யுங்க, போங்க, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, ஆண்டவருக்கு அவர்களை சொந்தமாய் மாற்றுங்க என்று சொல்லி எல்லாரை குறித்து பொதுவாய் பேசுகிறார். உலகம் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லும்போது பொதுவாய் பேசுகிறார். கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்க, எந்தெந்த 7 சபைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆனால் மொத்த வேதாகமத்திலும் அந்நியர் இன்னும் நிறைய காரியங்களை குறித்து வேதம் சொல்லுது. அதில் முதல் இந்த காரியம் தம்முடைய ஜனம் அப்படின்னு தேவனே என்ன செய்கிறாரு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. எத்தனையோ கூட்டம் இருக்கிறது, எத்தனையோ விதமான பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கூட்டம், ஒரே ஒரு ஜாதி. என்ன கூட்டம்? பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எங்கே போனாலும் கிறிஸ்தவன் யார் தான்? கிறிஸ்தவன் தான். பரிசுத்த கூட்டம். எங்கே கூடினாலும் அது என்ன கூட்டம்? பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு ஜாதி தான். என்ன ஜாதி? பரிசுத்த. ஆமாம். அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? ஜாதி சர்டிஃபிகேட்டில் ஆமாம், ஜாதி சர்டிஃபிகேட் எப்படி எழுதணும்? நாங்கள் யார்? ஹோலி காஸ்ட் அப்படின்னு என்ன செய்யணும்? பரிசுத்த ஜாதி. ஆமாம். ஆண்டவரே நீங்களே நானும் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பார்த்து நீங்கள் எனக்கு சொந்த ஜனம்ன்றார். அப்படி நீங்கள் எனக்கு சொந்த ஜனம். அவர் யார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அப்போ அவருடைய ஜனம் நம்ம யார்? பரிசுத்த ஜனம். அப்போ நமக்கு அவருடைய ஜாதியாக இருக்கிறோன்னா நம்ம யார்? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் ஜாதிலாம் என்ன செய்யாது, கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் நடு ஜாதி, நான் சைடு ஜாதி. ஆமாம், நான் அப்படி இப்படி அப்படிலாம் என்ன செய்யாது. பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருவனாலே உலகம் என்ன செய்தது? உருவானது. ஒரு மனிதனாலே உலகம் என்ன செய்தது? உருவானது. ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு மனிதனை கொண்டு தான் தேசம் பெருக தொடங்கினது. நோவா காலத்திலே கர்த்தருக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்த நோவாவின் சந்ததியிலிருந்து உலகம் பெருகினது. ஆமென். அப்படி ஒருவனால் உலகம் பெருகுமானால் அந்த ஒரே ஒரு கூட்டத்திலிருந்து தான் என்ன செய்யுது, பல பல தொழில்கள் செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, பெருகிறாங்க. ஆண்டவர் ஜாதி அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது ஒரு விதமான கூட்டத்தை குறிப்பதற்காக. இப்போ ஆண்டவர் ஒரு உலகத்தை உருவாக்கும் பொழுது சொல்கிறார், அதின் தன் தன் ஜாதியின்படியும் தன் தன் கிரியையின்படியும் என்ன செய்யட்டும், புல் பூண்டுகளை, மலைகளை, மரங்கள் எல்லாம் என்ன செய்ய தன் தன் ஜாதியாக என்ன செய்யட்டும். இப்போ ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள் எல்லாம் ஒரு என்னது, அது ஒரு இனம், ஒரு ஒரு கூட்டமாக பிரிக்கிறார். ஒரு கூட்டம். ஆரஞ்சு கூட்டம் இருக்குன்னா ஆரஞ்சு கூட்டம் ஒரு கூட்டம், ஒரு தோட்டம், அது ஒரு கூட்டமாக என்ன செய்யுது. ஆமாம், அது ஒரு தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. வித்தியாசப்படுத்துவதற்கு தான் மரங்களை, செடிகளை அதுக்கு வித்தியாசப்படுத்த தான் ஜாதி என்ன செய்யுது அப்போ வசனத்தில் பயன்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறான்? அல்லேலூயா. ஒரே ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஒரே கூட்டம். என்ன கூட்டம்?
ஆமாம், நீங்கள் அமெரிக்கா போனாலும் நீங்கள் யார் தான்? பரிசுத்த கூட்டம் தான். ஆப்பிரிக்கா போய் கரையேறி உட்காந்தாலும் வருஷத்த கூட்டம் தான். அல்லேலூயா. வெள்ளையாக இருக்கிறவங்களும் பரிசுத்த கூட்டம், கருப்பாக இருக்கிறவங்களாம் அப்படி கிடையாது. ஒரு கூட்டம் தான். என்ன கலராக இருந்தாலும் ஒரே கூட்டம். என்ன கூட்டம்? பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. இப்போது உலகம் எங்கும் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனம். ஆமென். அப்படி வேதத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். அல்லேலூயா. நான் அன்னைக்கே சொன்னேன், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு அவர் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இங்கே மறுபடியும் அவர் தமதுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அதில் குறிப்பிட்ட இடம்தான், குறிப்பிட்ட கூடுகை தான், குறிப்பிட்ட ஒரு ஜனத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, அது தேவனுடைய ஜனமாக தான் இருக்கும். அதனால தான் முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இவர் யாரை தம்முடைய ஜனன்னு சொல்கிறாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யாரை பார்த்து தம்முடைய ஜனன்னு சொல்வார்? இஸ்ரவேல் கூட்டத்தை தான் தன்னுடைய ஜனன்னு சொல்கிறார். ஆமென். யார் இஸ்ரவேலர்கள்? அவரை உண்மையாய் ஆராதிக்கிற, அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற, அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தான். ஆமென். நீங்களும் நானும் யார்? ஆமாம், இஸ்ரவேலர்கள். அவரை நோக்கி பார்க்கிற, உண்மையாய் நோக்கி பார்க்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஜனம் அப்படின்றார். ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டால் அவனிடத்தில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஆமென். யோவான் புத்தகத்தில் அநேக காரியங்களை சொல்கிறாரு. நான் அவனுக்குள்ளே நிலைத்திருப்பேன், அவனும் எனக்குள்ளே என்ன செய்வான்? நிலைத்திருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் என்னுடைய ஜனம். எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவரை பார்த்து, நான் உண்மை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவன் அல்ல, அதன்படி செய்கிறவன். அல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நோக்கி கூப்பிடுகிறவர்கள், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்கள். ரெண்டு கூட்டம் இருக்குது. எந்த கூட்டம் ஆண்டவர் பிரியமான கூட்டம்னா, உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கவனிங்க, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவத்தை அருளுகிறார். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வருவோமானால், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். யாரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறாராம். எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமென். ஆமாம், மிருகங்களிலேயே கொஞ்சம் நல்ல ரொம்ப கடினமான ஒரு மிருகம் அப்படின்னா அது இந்த காண்டாமிருகம் தான். அதுக்கு பேரை எப்படி பாரு, காண்டாமிருகம். கண்ணுக்கு அடங்காத காண்டா. அது எப்படி சொல்கிறது? அது ஒரு ஒரு வித்தியாசமான பலன் கொண்ட மிருகம். எல்லா மிருகத்துக்கும் ஒரு விதமான பலன்னா, காண்டா மிருகத்துக்கு அது ஒரு கொம்பில் தான் பலன். ஒரு டிஸ்கவரி சேனலில் ஒரு பெரிய ட்ரக்கு, கிட்டத்தட்ட 3 டன்லேருந்து 5 டன்னு வரைக்கும் இருக்கும் அந்த ட்ரக்கு. இந்த விசிட்டர்ஸ்லாம் அதில் தான் போய் அந்த காட்டுக்குள்ளே சுற்றி பார்ப்பாங்க. அந்த ட்ரக்கை ஒரே ஒரு முட்டில் என்ன செஞ்சிருச்சு? ஒரு 3 அடி 4 அடிக்கு தூக்கி கீழே போட்டுருச்சு. கிட்டத்தட்ட 4லேருந்து 6 டன்னு தாராளமாக அந்த ட்ரக் இருக்கும், பெரிய ட்ரக். ஒரு கொம்பு வச்சு எப்படி தூக்கிடுச்சு? ஒரே ஒரு முட்டு தூக்கில் ஒரு 6 அடி 5 அடி வரைக்கும் 4 அடி வரைக்கும் 4 அடிக்கு மேலே தூக்கி தொப்புனு கீழே என்ன செய்யுது? போடுது. 6 டன்னுனா கிட்டத்தட்ட 6000 கிலோ. நம்ம கையில் வச்சுருக்கிற பைபிள் வந்து வெறும் 1/2 கிலோ. ஆமென். நம்மளால் அதையே தூக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறார்? கொடுக்குறார். காண்டாமிருக பலன் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வரும்போது என்ன செய்ய? ஏற்றிட்டு வர முடியல, பைபிளை தூக்கிட்டு வர முடியல. இப்போ இந்த ஆசீர்வாதம் எங்கே போச்சு? இந்த பலன் எங்கே போச்சு? அப்போ யார் இஸ்ரவேலர்? நீங்களாம் என்ன செய்யணும்னா, பைபிளை ஒரு 10 ஒரு 50 பைபிளாக என்ன செய்யணும்? தலைமையில் வச்சு என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம், குறைஞ்சது ஒரு 10-50 கிலோவாது என்ன செய்யணும்? தூக்கிட்டு வரணும். அல்லேலூயா. வராது. சரி, சொல்கிறார் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். அந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்.
அவர்கள் புறப்படும் பொழுது அடிபட்டு தொழிப்பட்டு ரொம்ப மெலிஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து புறப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த பலன் இல்லை. நீங்கள் லிட்ரலாக பார்த்தா அவங்க ரொம்ப தாழ்மையாக இருந்து சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு செங்கல் அறுத்து அடி வாங்கி ரொம்ப பலவீனப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன்னா கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அப்படி தான் தன் ஜனங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியாது. நம்ம பார்க்குறதுக்கு சாதாரணமாக என்ன செய்வோம், ஆமாச்சி மாதிரி என்ன செய்வோம் இருப்போம். நல்ல பவ்யமாக குழந்தையா பாருங்க, பால் வடிகிற முகம் அப்படி என்ன செய்வோம், நம்ம பார்க்கும்போது அப்படி தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. பார்ப்பையில் அது தெரியாது, உங்கள் ஆவியில் அவைகளை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட பலனை வச்சிருக்கிறான்னு முதல்ல என்ன செய்யுங்க. ஆமாம், ஒரு நெருக்கம், ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த பலன் உங்களுக்குள்ளே பெருகிறத நீங்கள் கவனிக்க முடியும். உண்மையாக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தீங்கன்னா அந்த பலன் உங்களை பலப்படுத்தும். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். பலவீனமான நேரத்தில் உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வந்து உங்களை பலப்படுத்துகிறத உங்கள் இருதயம், உங்கள் ஆத்மா உணர முடியும். மற்ற எந்த வார்த்தையும் உங்களை பலப்படுத்த முடியாது. வேறு எந்த வார்த்தையும் உங்களை மேலே தூக்கி நிறுத்த முடியாது. ஆண்டவர் ஒரு வார்த்தை வந்ததான். ஆனால் அன்றைக்கு சூறைச்சலில் படுத்துக்கொண்டு தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், போதும் கர்த்தாவே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் சொல்கிறாரு, எழும்பி ஆகாரம் புசி. கர்த்தர் கொடுக்குற ஆகாரம். உடனே இவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு தானே ஜெபம் பண்ணா, சாப்பிடலாமா? சாப்பிடவன உயிர் வாழணும்னு ஆசைப்படுறான் அர்த்தம். அப்படி தானே? எதுக்கு சாப்பிட்றோம்? கர்த்தருக்காக ஓடுமடியா, அதுக்காக சாப்பிட்றீங்க. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம உடம்புல பலன் இருக்கணும், நம்ம கொஞ்சம் சத்தாக இருக்கணும், வேலை பார்க்கணும், சில காரியங்களை அதுக்காக என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். ஜீவனோடு இருக்கணும்னு நினைக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் அவருக்கு ஜெபமான ஜெபம் என்ன? பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி சாப்பாடு வச்சவனே எடுத்து சாப்பிட்டியான். அந்த உண்மையாகவே அப்படி சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த கோவம் வரும், ஏதாவது சண்டை பிரச்சனைனா கோவத்தில் எனக்கு பசிக்கலை. மீன் குழம்பா? இல்லை பசிக்கலை. ஆட்களுக்கு வயிறு கபன்னு எரியும், ஆனால் பசிக்கும். மிதண்ட வாதத்தில் என்ன செய்யணும், ஏதாவது சொல்லணும், ஏன்னா நான் கோவமாக இருக்கிறேன்னு காமிக்கணும். அதனால் எனக்கு பசிக்கலை. கழுத்தெல்லாம் ஒரு பக்கமாக திரும்பினாலும் கண்ணு மட்டும் ஒரு பக்கமாக என்ன செய்யும், எவ்வளோ சாப்பாடு இருக்குது, எவ்வளோ மீன் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ இங்கே திம்பாங்க, எவ்வளோ மீதம் வைப்பாங்க, இது எல்லாத்தையும் நோட் பண்ணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து சாப்பிடு. சாப்பிட்டா 1 இல்லை 2 இல்லை 40 நாள் என்ன செய்கிறாராம், இரவும் பகலும் நடந்து ஒரே மட்டும் போகிறா. கவனிங்களேன், கர்த்தர் பலன் கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் பலன் கொடுத்து நடத்துகிறாருன்னா அந்த பலன் அபரிவிதமாக இருக்கும். அந்த பலன் அது உங்கள் சிந்தைக்கு எட்டாததாக இருக்கும். உங்கள் இருதயத்தில் அது கிரகிக்க முடியாததாக இருக்கும். ஆண்டவரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அவருடைய கண்ணோட்டத்தில் அவரை பார்த்தா தான் அவரை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இப்போ சொல்லுங்கள் பாருங்களேன், இப்போ இந்த என்னாகமத்தில் நம்ம வாசித்தோம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. லிட்ரலாக பார்த்தா பலனே கிடையாது. ஆனால் அவங்க ஆவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை ஜெயபலமாய் நடத்தி வருகிறார். அவ்வளவு பெரிய பார்வோன் மத்தியிலிருந்து அவன் கையிலிருந்து பிடுங்கி என்ன செய்கிறார், நடத்துகிறார். அவன் அதிகாரம் எல்லாம் உரிக்கப்பட்டவனாய் அவன் அங்கே அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிறான். இவர்கள் ஜெயகம்பீரமாய் நடந்து போகிறாங்க. எந்த தேசத்தில் அடிமையாக இருந்தாங்களோ அதே தேசத்தில் ஜெயகம்பீரமாய் கர்த்தர் நடத்துகிறார். அவன் வேலை பார்த்த எல்லா காசையும் தங்கமா பொன்னா வெள்ளியா என்ன செய்கிறான், அள்ளிக்கிட்டு கிளம்புறான். ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, என் ஜனம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு என்ன செஞ்சது, கிளம்பினது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்.
எப்போ நமக்கு பலன் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு பலவீனம், உங்களுக்கு சுகவீனம், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னும் போது நீங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு வர்றீங்கல்ல, அப்போ கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார் பாருங்க. அந்த பலனை நீங்கள் உணரும்போது தான் நான் பலனோடு தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற என்னோடு கூட தான் இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும்போது பலன் ஆட்டோமேட்டிக்காக எழும்பிடும். அல்லேலூயா. பிசாசு உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு டூலை தான் பயன்படுத்துவான். என்ன தெரியுமா? அவிசுவாசம், சந்தேகம், கேள்வி. இந்த காரியங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே பிசாசு உங்களை விசுவாசத்தில் பலவீனமாக்குறான். நீங்கள் விசுவாசத்தில் பலவீனம் ஆயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலையும் என்ன செஞ்சிருமோ, ஆமாம், சுகவீனம் ஆயிடுவோம். என்னென்னலாம் வரணுமோ எல்லாம் வரக்கூடாதோ எல்லாம் என்ன செய்யணும், வந்துடும். ஏன்? அந்த ஒரே ஒரு காரியத்தில் எப்படி ஆகுமோ அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு அவிசுவாசம். மீதி எல்லாம் என்ன செஞ்சிடும், ஆமாம், பிபி ஏறிடும், சுகர் ஏறிடும், எல்லாம் ஏறிடும். ஆமாம், முடிஞ்சால் அது ஹையாக போயிடும், இல்லை ரொம்ப லோவாக போயிடும், எப்படியாவது ஒரு பக்கம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் போயிடும். ஏன் போகுது? எப்படி ஆகுமோ, இது எப்படி நடக்குமோ, என்னவா முடியுமோ. இந்த அவிசுவாசம் வந்துருச்சுனாலே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிசாசுடைய ஆட்டம் தான். நம்ம அப்படியே அவன் ஆடும் போதெல்லாம் நானலை போல ஆடிட்டு இருப்போம். ஆனால் எனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார் அப்படின்னு நீங்கள் ஸ்டடியாக நின்னீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும், பலன் உங்களுக்குள்ளே பெருகும், கர்த்தர் நடத்துவார்ன்ற விசுவாசம் பெருகும், நீங்கள் பலவானாய் மாறுவீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண்கள் என்ன செய்யலையா, இருளடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். இப்பொழுது ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்க போகிறோம். சிறுவர்களும் பெரியவர்களும் அதிலே ஓட வேண்டும். சிறுவர்கள் வயதிலே நீங்கள் எப்படி ஓடினீர்களோ அதே போல் இப்பொழுது ஓடுவீர்களா? ஓடுவீர்களா? என்ன, ஓட மாட்டோமா? ஒருத்தர் ரொம்ப இளமையாக இருந்தாராம். உடனே இந்த பேட்டி எடுக்கிறவங்களாம், நீங்கள் எப்படி இப்படி இளமையாக இருக்கிறீங்க, எப்படி வயசே ஆகாத மாதிரி தெரியுறீங்களே எப்படி அப்படின்னோடனே, எனக்கு வயசே ஆகலையே அப்படின்னாராம். அவருக்கு அப்போ அவர் சொல்லும் போது அவருக்கு 69 வயசா. அல்லேலூயா. ஆமாம், நல்லா இளமையாக நல்லா புஷ்டியாக ஆள் தளம் திடகாத்திரமாக இருக்கிறீங்களே, எப்படி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னோடனே, எனக்கு வயசே ஆகலை. அவர் மனசில் இன்னும் நான் சின்ன பிள்ளைன்னு என்ன செஞ்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நினப்பு எப்படி இருக்கான், அவர் ஆட்டுக்கு ஏஞ்சி அவர் ஆட்டுக்கு போய் அவர் வேலையை அவரே செய்வாராம், அவர் வேலையை அவரே பார்த்துப்பாராம், யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டார், அவரே எந்திப்பார், அவரே போவார். அவர் மனசு இன்னும் என்ன செய்யலை, வயசாகலை. அதனால் அவர் உடம்பு என்ன செய்யுது, அவருக்கு ஒத்துழைக்குது. எல்லாம் சோர்ந்து போனால் இவர் மட்டும் என்ன செய்வாராம், நல்லா திடகாத்திரமாக போவாராம், வருவாராம். அந்த ஊரே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சான். எப்படி அப்படின்னு வியக்கிற அளவுக்கு. உடனே அப்போ தான் புரியுது, அவர் மனசில், அவர் மனசளவில் அவர் எனக்கு இன்னும் வயசு என்ன செய்யலை, ஆகலை. இப்போ தான் ஒரு 45, இப்போ தான் 35, இப்போ தான் ஒரு 50க்குள்ளே என்ன செய்யுது நடக்குதுன்னு அவருக்குள்ளே ஒரு மனசில் ஒரு நினப்பு. ஆனால் வயசு எப்படி ஆயிடுச்சு, இன்னும் 60, 65, 66 மேலே போயிடுச்சு. ஆனால் அவர் நினப்பு என்னவோ, நான் இன்னும் என்ன செய்கிறேன், பலமாக இருக்கிறேன், நான் இன்னும் சுகமாக இருக்கிறேன், எனக்கு எந்த வியாதியும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறார், எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவருக்குள்ள அந்த பலன், அந்த நினைப்பு பாருங்க, கர்த்தரை குறித்து நினைக்கிறதும், கர்த்தர் என்னை நடத்துவார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவா, இப்படிலாம் அவர் அறிக்கை செய்து அவர் இருதயத்தில், அவர் மனசில் அவர் நினச்ச நினைப்பு என்னன்னா, எனக்கு இன்னும் என்ன செய்யலை. அல்லேலூயா. பாஸ்டர், சர்ச்சுக்கு நடந்து வரவே முடியலை, ஒரே கால் வலி. யார் சொல்கிறார் பாருங்க, 120 வயசுல வரைக்கும் என்ன செய்யலையா, பலன் குறையலை. அவன் மறிக்கும் மட்டும் அவனுக்கு என்ன இல்லை. இவர் கூட இருந்த காலேபுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்கிறார், அது 80 வயசு அவருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, மோசே எங்களுக்கு சொன்னார்ல, இந்த மலை நாட்டை உனக்கு வேணுமான்னு கேட்டார்ல, அப்போ எப்போ 40 வயசில் மோசே கேட்டிருப்பார். இப்போ யோசுவா காலம் வந்துடுச்சு. இப்போ இவர் சொல்கிறார், இப்போ இன்னும் 40 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, இப்போ அவரோட வயசு 80. மலை நாட்டை எனக்கு என்ன செய்யுங்க,
தாங்க. எனக்கு அப்போது இருந்த பலன் இப்போ என்ன செய்யுது இருக்குது. 40 வயசுல இருந்த பலன் இப்போ என்ன செய்தான்? காலேப் சொல்ற, மலை நாட்டை எனக்கு தாரும். எனக்கு 40 வயதில் இருந்த பலன் என்ன செய்யுது? இப்போவும் இருக்கிறது. நான் மலையில ஏறி போய் என்ன செய்வேன்? சுதந்திரிப்பேன். பாருங்களேன், அவருடைய நினைப்பு பாருங்க, அவருடைய சிந்தையை பாருங்க. 40 வயசு அதில் என்ன பலன் இருக்குமோ அந்த பலன் எனக்கு 80 வயதில் இருக்குதுன்னு காலேப் சொல்கிறார். இங்கே மோசே குறித்து பார்க்கிறோம், 120 வயசு வரைக்கும் பலன் என்ன செய்யலை. இதுதான் கர்த்தர் தமது ஜனத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென். உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். கர்த்தர் என்னை நடத்துவார். எனக்கு 80 வயது கூட இருக்கட்டுமே, என் கால்கள் மான் கால்களை போல என்ன செய்யும்? மாறும். என்னுடைய இருதயம் ஆண்டவரை முழுதுமாக சார்ந்து கொள்ளணும். எந்த சூழ்நிலை, ஆண்டவரே இது நீர் எனக்கு கொடுத்த சரீரம். மோசேக்கு நீ செய்தது உண்மையானால், காலேபுக்கு நீ செய்தது உண்மையானால், கர்த்தர் அவரோடு கூட இருந்தீரானால், என்னோடு கூட இருக்கிறீங்கல்ல, எனக்கும் அதை என்ன செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார். அல்லேலூயா. ஆமாம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு இருக்குது. விசுவாசிங்க முதல்ல. மோசேக்கு கொடுத்த பலன் அப்படியே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் வேற ஆண்டவர், நமக்கு வேற ஆண்டவர் அல்ல. பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. கொடுத்து அவர் ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காம ஏமாற்றுகிறவர் அல்ல. விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா? கொடுப்பார். உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்குதா? கொடுப்பார். நீங்கள் அவர் சமூகத்தில் உண்மையாக காத்து இருக்கிறீங்களா? கொடுப்பார். அவரை மறவாமல் நினைக்கிறீங்களா? கொடுப்பார். அவர் சமூகத்தில் உட்கார்வதற்கு உங்கள் இருதயம் ஒரு நாளும் மறந்தது இல்லையா? உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். விசுவாசிங்க, பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. ஆமென். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது அவங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்கிறாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்கு இருந்தது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தால் 3 நாளில் பார்வன் திரும்பி வரும்போது எதுக்கு மோசையை பார்த்து கதறணும்? அதான் காண்டாமிருகம் பலன் இருக்க, எய்த்து போய் என்ன செய்யணும்? போர் செய்ய வேண்டியதானே. லிட்ரலாக அங்கே இல்லை, அவங்க சரீரத்தில் உண்மையே பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறாரு, அவர்கள் என்னுடைய ஜனம், அவர்களுக்கு நான் அப்படிப்பட்ட பலனை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமாம், எதிர்த்து போய் போர் செஞ்சிருந்தா கூட ஏதோ ஒரு அடிக்கடி விழுந்திருக்கும். இவர் அழகா எப்படி ஒரு 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 வழியை உண்டாக்கி கடலுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போக வச்சுட்டார். இப்போ அவங்கள எதிர்த்து வந்த எல்லாரும், எகிப்தர் எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் வரலாற்று உண்மை. செங்கடலில் இதே இந்த வரலாற்று காரியங்களில் ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. செங்கடலுக்குள்ள குதிரைகளுடைய எலும்புகளும் சக்கரங்களும் குதிரை வண்டியுடைய தடங்களும் இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட காரியம் உண்மைதான். தானியேல் போடப்பட்ட குகை கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. கோலியாத்தின் சரீரம், அந்த எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாம் வரலாற்று பூர்வமாக, ஹிஸ்டாரிக்கலாக இட்ஸ் ப்ரூவ். அதை உறுதிப்படுத்துகிறாங்க. உறுதிப்படுத்தி தான் ஒவ்வொரு காரியங்களாக நம்ம சில நியூஸ் போடுறாங்க. வேதம் சும்மா ஏனோ தானோ எழுதப்பட்டது அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அநேக காரியங்களை வெளிப்படுத்த அநேக காரியங்களை எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, அன்னைக்கு அவங்க புறப்படும் பொழுது பலன் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. அவன் சொல்கிறான், என்னையை பார்த்து அவனை பார்த்து அவனே சொல்லிக்கிறான், நான் பராக்கிரமசாலி, நானே ஒளிஞ்சு கிழிஞ்சு என்ன செய்கிறேன்? போர் அடிக்கிறேன். ஒரு கோப்பை இதுக்கு மரக்கால் நெல்லுக்கு இப்படி நாங்கள் பாடுபடுறோம். இவங்க இப்படி நான் பராக்கிரமசாலியாக இருந்தால் நான் எதுக்கு பாடுபடுறேன்? நானே எல்லாத்தையும் சமாளிச்சிட மாட்டேன்னா? கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது? அவனுக்கு விசுவாசமே இல்லை. ஆண்டரானா தூதன் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ தான் பராக்கிரமசாலி, நீ தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை கூட தான் பேசுகிறாரு. உங்களை பார்த்து என்னுடைய ஜனம், தமது ஜனம்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு பலன் கொடுக்கிறேன்றாரு. எப்படிப்பட்ட பலன்? மான் கால்களுக்கு உண்டான பலனும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களுக்கு பலனே இல்லாத போது கர்த்தர்களை பார்த்து சொல்கிறார், பலன் இருக்கிறது. நீங்கள் இவங்களை பார்த்து சொல்லும்போது எனக்கிட்ட எங்கே பலன் இருக்குது? என்னெல்லாம் ஆண்டவர் என்ன நான் எப்படி அப்படி நினைக்காதீங்க. கிதியோன் அப்படி தான் நினச்சேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ தான் பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னை தான் என்ன செய்கிறார்? ஆமாம், தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளை தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் நெத்தியில் தான் அவனுடைய நாமம் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்கள் பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தான் கர்த்தருக்குள்ளே நிற்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அநேகர் உலகத்தில் உண்டு, எல்லாரும் ஆலயத்தில் இல்லையே.
தேசம் எங்கும் ஆலயம் இருக்குது. எல்லா ஆலயத்துலேயும் ஜனங்கள் எல்லாம் போயிருந்தா என்னத்துக்கு உலகமே மறுரூபமாயிருக்கும் இல்லையே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கேங்குக்கு பேர் தான், அந்த குரூப்புக்கு, அந்த கூட்டத்துக்கு பேர் தான் தமது ஜனம். அல்லேலூயா. எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறோம். எல்லாரும் வராங்களா? ஒரு சிலர் தான் வராங்க. அந்த ஒரு சிலர் தான் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், மோசேக்கு அது பலனை கொடுத்த ஆண்டவர், காலேபுக்கு பலனை கொடுத்தவர், கிதியோனுக்கு பலனை கொடுத்தவர், அன்று எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலனை கொடுத்தவர், உங்களுக்கும் எனக்கும் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று, நம்ம அவருடைய ஜனமாக இருக்கணும், அவ்வளவுதான். அவர் எதிர்பார்க்கறது அவ்வளவுதான். எனக்கு உண்மை உத்தமமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க, கர்த்தரை உண்மையாய் பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை உண்மையாய் தேடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பலனையும் எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையும் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும்படியாக கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, நல்ல பிதாவே, ஓரா பலரதரதனமா என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினா எல்லாத்தையும் நான் செய்ய எனக்கு பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறவர். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபின் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஓரா பலரதலரா சந்தரதனா மணிகரதலரா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து பேசுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஓர பலரதலரா சதரதனமா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவர். கரங்களை உயர்த்தி, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமாப்பா, எல்லாம் உம்மால் கூடும். என்னை பலப்படுத்த உம்மால் கூடும். ஆண்டவரே, எனக்குள்ளிருந்து கிரியை செய்ய உம்மால் கூடும். ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை போக்க உம்மால் கூடும். எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே பண்ண உம்மால் கூடும். எல்லாம் உம்மால் மட்டும்தான் கூடும்பா.
என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறீங்களப்பா. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவராக இருக்கிறார். என் தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு காய் செபிக்கிறேன், ஒவ்வொரு மீதும் இந்த வார்த்தையை வைக்கிறேன். ஆண்டவரே, நீர் இவர்களை பலப்படுத்துங்க. பலமும் சத்துவமும் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஜனம் அது செழிப்பாய் வாழும் அப்பா. உம்மை நம்புகிற ஜனங்கள் இவர்கள் செழிப்பாய் வாழட்டும் ஆண்டவரே. இவர்கள் உயரட்டும், எழும்பட்டும் ஆண்டவரே. எதிராக ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும். இந்த குடும்பங்களிலே, இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழிலிலே, கைட்டு செய்கிற வேலைகளிலே இப்படி தெய்வீக பலன், இப்படி தெய்வீக சத்துவம் பெருகுவதாக ஆண்டவரே. பெருக பண்ணருடைய கரத்திலே முழு சபையும் ஒப்பு கொடுக்கிறேன். பெருக பண்ணி ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே.